இந்த கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்க யாரும் அவங்களுடைய முகத்தை காட்டக்கூடாது. அப்படி காமிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. இந்த சம்பவம் ஜோலாம்பிக்காங்கிற ஒரு கர்ப்பிணி பெண்ணை 4 பேர் தப்பா நடக்க முயற்சி பண்ணி அவங்கள எரிச்சு கொண்டிருந்திருப்பாங்க. அந்த ஒரு சம்பவத்துல இருந்துதான் இந்த கிராமத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே இறந்தே பிறக்குது. அது அந்த பொண்ணோட சாபமா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சிலை வச்சு அவங்களுடைய முகத்தை வேற எந்த ஆம்பளையும் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு துணியை போட்டு மறைக்கிறாங்க. அந்த கிராமத்து பொண்ணுங்களும் இனி எங்களுடைய முகத்தை எங்க சொந்தத்தை தவிர வேற எந்த ஆம்பளுக்கு காட்ட மாட்டோம்னு சத்தியம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இருந்துதான் குழந்தைங்க சாகாம பிறந்திருக்கு. அப்பதான் ஒரு பொண்ணுடைய நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுடைய முகம் ஒரு பத்திரிகையில ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கு. அத பார்த்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு சரியில்லைன்னு பிரச்சனை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இது எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியலன்னு சொல்றா. ஆனா கிராம மக்கள் இதை ஏத்துக்க தயாரா இல்ல. உன்னுடைய முகத்தை அந்த கிராமத்துல இருக்கிற அத்தனை ஆம்பளையுமே பார்த்துட்டாங்க. அதனால அவளுக்கு மரண தண்டனை கொடுத்துறாங்க. உண்மையாவே இந்த பொண்ணு யாருக்குமே அவளுடைய முகத்தை காட்டல. காத்துல அவளுடைய பர்தா பறக்கும் போது யாரோ ஒருத்தங்க இவளுக்கு தெரியாமே அவளை போட்டோ எடுத்திருக்காங்க. அத மேகசின்லயும் பப்ளிஷும் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா கிராம மக்களை மீறி எதுவும் பண்ண முடியாதனால மரண தண்டனையை ஏத்துக்கிறா. சரியா இவ கிணத்துல குதிக்கும் போது அம்மனோட அணையாத விளக்கு அணைஞ்சிருது. இத தெரிஞ்சதும் அவளோட உயிரை காப்பாத்திடுறாங்க. இருந்தாலுமே அந்த கிராமத்து மக்கள் உண்மையாவே உன்னோட விருப்பம் இல்லாம உன்னுடைய போட்டோவை எடுத்திருந்தா அதை ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டுன்னு சொல்றாங்க. இப்ப இதை நிரூபிக்க இவனும் அவனுடைய அக்காவும் அந்த போட்டோகிராஃபர் தேடி போறாங்க. அப்பதான் இன்னொரு பொண்ணோட அறிமுகமும் இவளுக்கு கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சமா உலகம் எவ்வளவு பெருசு, மத்த பொண்ணுங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து புரிஞ்சுக்கிறா. இன்னொரு பக்கம் ஒரு வாரத்துல நீ வரலினா உன்னோட அப்பாவை கொன்றுவேன்னு கிராம மக்கள் மிரட்டுறாங்க. அந்த போட்டோகிராஃபரை தேடி போறதுக்காக இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாரும் அவர் கிட்ட கூட இவங்களால நெருங்க முடியல. அப்ப புதுசா அறிமுகமான அந்த பொண்ணு அந்த போட்டோகிராஃபருக்கு ஒரு மெயில் போட்டிருந்திருப்பா. அதை பார்த்துதான் இந்த பொண்ணுக்கு ஒரு மன்னிப்பு வீடியோவை போடுறாரு. அப்பதான் மொத தடவை அந்த புக்ல என்னதான் போட்டிருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல சாதிச்ச பொண்ணுங்களை பத்தி போட்டிருக்கு. அதே சமயத்துல வெளியுலகம் அந்த பொண்ணுடைய மைண்ட் செட்டை மாத்திருது. இதுக்கப்புறமா அவளுடைய கிராமத்துக்கு போறா. ஆனா இந்த தடவை பருதா போடாம தெருவுல நடந்து வந்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிற நேரத்துல இவ பருதா இல்லாம வந்தனால கண்டிப்பா அந்த குழந்தை இறந்துதான் பிறக்க போகுது அப்படின்னு அந்த கிராமம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல வேளையா அந்த குழந்தை இறக்காம உயிரோட பிறந்திருக்கு. இந்த விஷயம் கிராம மக்களுக்கு தெரிஞ்சதும் இது நம்பிக்கை இல்ல, மூட நம்பிக்கை அப்படின்னு அவங்களுக்கு புரிய வருது. ஒருவேளை குழந்தை மட்டும் இறந்து பிறந்திருந்ததுன்னா இந்த இடத்துலயே இவள அடிச்சு கொண்டிருந்திருப்பாங்க. இப்ப சாபமும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அம்மனுடைய முகத்துல போட்டிருந்த துணியை இவ எரிச்சு விட்டுறா. இப்ப அவங்களுடைய முகத்தை அந்த கிராமத்துல இருக்க அத்தனை ஆம்பளைங்களும் பாத்துறாங்க. இதுக்கப்புறம் கடைசியா அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே அவங்க முகத்துல போட்டிருந்த அந்த துணியை விளக்க ஆரம்பிக்கிறாங்க.